மறுபடியும் முதலமைச்சரோட குடும்பம் ஒண்ணு சேர போறாங்களா? ஜேசன் சஞ்சய் அவருடைய முயற்சியில இப்ப எல்லாத்துக்கும் பதிலடி கிடைக்க போகுதா? ஜேசன் சஞ்சய் அவருடைய சிக்மா படம், விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வெளியாகிற காலகட்டத்துல இந்த குடும்பம் மறுபடியும் ஒன்றாக இணையும்னு சொல்றாங்க. சங்கீதா அவங்க நீதிமன்றம் சென்றது தற்காலிகமான ஒரு மன ஆற்றாமை மற்றும் கோபம் தானாம். 2 பேருக்கும் பிரியற விருப்பமே கிடையாதாம். பிள்ளைகளோட முயற்சியால சீக்கிரமா அவங்க சேர போறாங்களாம். இத பத்தி மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த பேட்டியில முதலமைச்சர் விஜய் அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சொந்தமானவரா இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அவரோட மனைவி குடும்பத்துக்கும் பிள்ளைக்கு மட்டுமே சொந்தமானவர். த்ரிஷா அவங்க நடிகைகளோட தலையீடு அப்படிங்கிறது ஒரு ரயில் பயணம் மாதிரிதான். ஸ்டேஷன் வந்தது பயணிகள் இறங்குற மாதிரிதான். த்ரிஷா அவங்களோட பயணம் முடிஞ்சிருச்சு. குடும்பத்தை உடைக்கிறது எளிது, சேர்ப்பது கடினம். விஜய் அவங்களுடைய பழைய பேட்டியை பார்த்தா அவர் எந்த அளவுக்கு குடும்ப தலைவர்னு தெரியும். விஜய் அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர் சிக்மா படம் வழியா தன்னோட சொந்த முயற்சியால சினிமா துறையில போராடினவர். ஆனா திமுகவினர் அவரோட முயற்சியை ஒரு காமெடியா மாத்தி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியோட சட்டசபையில நேருக்கு நேர் மோதாம விஜய் அவருடைய குடும்ப விஷயங்களை வச்சு, இந்த விவாகரத்து விஷயங்களை வச்சு கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விவாகரத்து விஷயங்களை தேவையில்லாம பரப்பி விடுறாங்க. விஜய் அவருடைய குடும்பம் இந்த அளவுக்கு பிரிந்து நிக்கிறதுக்கு, குடும்பம் கெடுவதுக்கு பின்னணியில நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் ஒரு 3 நபர் தான். இந்த நபரோட தலையீடு இப்ப ஒளிஞ்சிருச்சுன்னா அவங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும். ஜேசன் சஞ்சய் அவருடைய சிக்மா படம் மற்றும் விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வெளியாகிற காலகட்டத்துல இந்த குடும்பம் கண்டிப்பா ஒண்ணு சேர போறாங்க. சங்கீதா அவங்க கோர்ட்டுக்கு போனது தற்காலிகமான ஒரு மன ஆற்றாமை, கோபத்தினால மட்டும்தான். அது மட்டும் இல்லாம பிரியற விருப்பம் 2 பேருக்குமே இல்ல. பிள்ளைகளோட முயற்சியால சீக்கிரமா அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சேர போறாங்க. விஜய் அவங்களுக்கும் சங்கீதா அவங்களுக்கும் இருக்க விரிசலுக்கு 3வது நபரோட தலையீடே காரணம். 2 பேருமே கோபத்தை வெளியில கொட்டுற நபர்கள் கிடையாது. விஜய் அவருடைய நிஜ வாழ்க்கையில சாந்தமானவர் தான். தன்னோட கணவர் மீது சங்கீதா அவங்களுக்கு அபரிமிதமான அன்பு இருக்கு. கோர்ட்டு போனாலுமே கணவரோட நட்பெயரை காக்கும் பொருட்டு ஒரு நடிகை அப்படின்னு மட்டுமே குறிப்பிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஆனா த்ரிஷா அவங்க அப்படி கிடையாது. ஏஐ புகைப்படத்தை வச்சு தேவையில்லாத விஷயங்களை பண்ணுனாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு மனநிலைமையில இருக்காங்க. த்ரிஷா அவங்கள விஜய் அவரு முழுமையா ஒதுக்கிட்டாரு. குடும்பத்து மேல மட்டும்தான் அக்கறை காமிக்கிறாரு. சீக்கிரமா அவங்க சேர்ந்துருவாங்க. வதந்தி பரப்புறவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க அவர் அந்த முடிவை எடுப்பாரு. முதலமைச்சர் குடும்ப அரசியல் செய்யறாரு. புதிய சப்ஜெக்ட கையில எடுத்து விமர்சிக்க தொடங்குவாங்க. இப்படி ஒரு பதிலடியா அவங்க கொடுத்திருந்தாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.